சூப்பரான ஒரு வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். எஸ், நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களின் கோட் படத்தில் இருந்து மட்ட சாங் வந்து இப்ப ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சாங் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த சாங்குக்கு தான் ஏற்கனவே பார்த்துட்டு என்னடா அப்படின்னு கேட்காதீங்க. வீடியோ சாங் பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி லிரிக் சாங்ஸ் பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே வந்து தேட்டர்ல ஆல்மோஸ்ட் தமிழ்நாடே வந்து பார்த்துருக்கு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ சாங்ஸ் அவங்களும் ஒரு டைம் பார்த்துட்டு டேரக்டா நம்மளோட ரியாக்ஷனோட சேர்த்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டு வந்துருமா? இதை பத்தி நம்ம எதுவுமே பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம டைரக்டா பாட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்ல ரெடி 1 2 3 சவுண்டை ஃபுல்லாக வச்சு அவ்வளோதானா? மை காட். என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டீசர்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன டான்ஸ் ஸ்டெப் வந்துச்சு. லிரிக் வீடியோ பார்க்கும்போது எப்படா அந்த பாட்டுலாம் ஹிட் ஆகுமா அப்படிங்கலாம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேட்டர்ல பார்க்கும்போது அதனுடைய அந்த அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த பாட்டை வந்து ஒரு சில பார்த்து பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பம் நம்ம மைண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து நம்ம அந்த இயர்பாட்ஸில் வச்சுட்டு கேட்கும்போது அது ஃபுல் சவுண்டு வச்சுருந்த ஒரு பாட்டை தான். ஏன்னா யூஸ்வலாக நான் கேட்க மாட்டேன், ஆஃப் சவுண்டு தான் வச்சு கேட்பேன். பட் இதை ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்டால் அப்படியே மூளைக்குள்ளே தெருக்கி விடுது. நம்மளே அறியாமையே சில டான்ஸ் மூமெண்ட்லாம் வருது. எனக்கு டான்ஸுக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, ஆனால் நம்மளையும் ஆட வைக்குதுன்னா அந்த டான்ஸுக்கு அந்த மியூசிக் எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? ஓகே, நமக்கே எப்படி இருக்குன்னா டான்ஸ் வெறியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க. இந்த அந்த சீன் அந்த சின்ன சின்ன விட்டு மட்டும் அந்த இன்ஸ்டாலாம் எடுத்துட்டிங்கன்னா பயங்கர வைரல். வா, அதை ஆடி ஆடியே பட்டி தொட்டிலாம் வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு.
ரெண்டாவது சொல்லவே வேணாம், வேறு பிராண்ட் அம்பாசிடர் நம்ம தளபதி இருக்கிறாரு. அவர் ஃப்ரேமில் இருந்தாலே அது வேர்ல்டு லெவல் ஹிட்டு. அதில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சாங்கு, இந்த மாதிரி ஒரு டான்ஸு அல்டிமேட்டு. டான்ஸுக்கு சொல்லவே வேணாம். யாரை சொல்கிறது டான்ஸுக்கு? யாரை கேட்டாலும் கண்ண மூடி சொல்லுவாங்க. யார் போய் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக ஆடுவது? விஜய் சார் தான். யார் பாடும்? விஜய் சார். எங்கே போய் கேளு விஜய் சார், விஜய் சார், விஜய் சார். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இதில் பார்த்ததுக்கு கேமியோ வந்து நம்ம த்ரிஷா மேடம் வேற பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த எல்லோ கலர் சாரியை போட்டுட்டு மிஸ்கின் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். எல்லோ கலர் சாரி போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐட்டம் சாங்ஸ் போட்டு அப்படி ஹீரோயின் அப்படியே அந்த பாட்டு காட்டுறாங்களா அப்படி ரவுண்டு கிட்ட சொல்லுவாங்க. பட் இது வந்து சென்டிமெண்ட்டாக எல்லோவா அது லைட்டாக ஒரு மாதிரி கலர். பட் இருந்தாலும் அழகாக பாடிட்டு சூப்பராக போயிட்டாங்க. பட் என்னதான் வந்து த்ரிஷா வந்து இல்லைன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு சூப்பராக இருந்தாலும் டான்ஸ்ன்னு வரும்போது அவங்களால பண்ண முடியல. திணறாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல, ஈடு கொடுக்க முடியல நம்ம தளபதிக்கு. தளபதி வேற லெவலில் அடிக்க போயிட்டார். வேற லெவல். அவர் அவ்வளோதான். அவரை லெவலில் நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டியது. அதை எங்கேயோ வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து கடவுள் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வரப்பிரசாதத்தில் அவரும் ஒன்று அப்படி தான் சொல்லணும். ஓகே காய்ஸ், சூப்பரான ஒரு பாடல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். இந்த பாடலுக்கான என்னோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.